இன்றைக்கி நியூ வீடியோ. இன்றைக்கி பைக் வாங்கி 2வது நாள், செகண்ட் டே. இன்றைக்கி போய்ட்டு வண்டியை போட்டு வரலாம் தான் கிளம்பி வச்சு கைஸ். வாங்க போகலாம் கைஸ். இந்த வண்டியிலே ஹைலைட்டே இதுதான். சாவி போட்டோன்னே அப்படி ரெடி டு ரேஸ் கில் சுவிட்ச் ஆன் பண்ண சொல்லுது கைஸ். கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஏன்னா நம்ம வண்டி சீருது கைஸ். ஏன்னா டைம் ஆயிடுச்சு கைஸ். நம்ம நேற்றே வண்டி எடுத்துகிட்டு வந்து பூஜை போகலான்னு பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. மத்தியானம் எடுத்துட்டேன், அப்புறம் அங்கங்கே ட்ரீட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு போனதில் வரும்போது லேட் ஆகிடுச்சு. சரி, ரொம்ப நைட் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சுனால 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே நடையெல்லாம் சாத்திடுவாங்களே கோயிலில், அதனால் காலையில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக விட்டுட்டேன். சரி, அதான் இப்போ காலையில் கிளம்புனா காலையில் தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு வண்டியை தொடச்சி வச்சேன். பொதுவாக வண்டி துடைக்கிற டைப்லாம் இல்லை நான். அப்போ அது வண்டி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் விட்டுருவேன். இப்போ தான் அந்த வண்டி தொடச்சி பூஜை போடணுங்கிறதுக்காக அது ஃபஸ்ட்டு சர்வீஸை விட்டுலான்னு தான் பார்த்தேன். சரி, அடிக்கடி தண்ணியில் போடுவேன். நான் நேற்று அங்கே ஷோரூம்லேயே கழுவி கொடுத்தாங்க. ஆர்டிஓ போயிட்டு வந்தால் அந்த ஒரு புழுதிலாம் இருக்கும்ல, அதுக்காக கழுவி கொடுத்தாங்க. சரி, நேற்று தண்ணியில் போட்டு இன்றைக்கி தண்ணியில் போட வேண்டாங்கிறதுக்காக லைட்டாக துணி வச்சு தொடச்சிட்டேன் கைஸ். சரி, வச்சுட்டு போய் கோயிலில் போய் பூஜையை போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கு கைஸ். சரி வாங்க போகலாம். சரி கைஸ், இது நம்ம எப்பயும் போகிற ரூட்டு தான். நம்ம வேணும் பார்க்கலாம். இருங்க, நான் போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாலையெல்லாம் வாங்கணும். அது வண்டிக்கு பூஜை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் மறந்துடுச்சு. மாலை வாங்கணும், எலுமிச்சம்பழம் வாங்கணும், பூ வாங்கணும். பூ வந்து தர்ஜனிக்கு அங்கே உள்ளே கொடுக்கறதுக்கு. சரி வாங்க கைஸ், நம்ம போயிட்டு பூஜையை சிறப்பாக போட்டுட்டு வரலாம். கைஸ், நம்ம மாலை வாங்கியாச்சு. மாலை வாங்கலை, பூதம் வாங்கியிருக்கேன், கதம்பம் தான். சரி, கொஞ்சம் நான் ஃப்ரெண்டு கடைக்கு பண்ணால் ரேட்டு கம்மியாக இருக்கும். இங்கே 200 300 150 ரூபாங்கிறாங்க. சரி, அதனால் இன்றைக்கி கதம்பத்திலே வச்சு கும்பிட்டுடலாம் முடிவு போட்டேன் கைஸ். நான் இப்படி தான் கைஸ், இப்படி இந்த பக்கம் திருப்பி நிறுத்தணும். இந்த வண்டி எங்கே திருப்புறது இந்த சந்துக்குள்ளே? இருங்க, நான் வண்டி செட்டில் பண்ணிட்டு வரேன். ஓகேண்ணா. 3 நிமிஷம் கொடுத்தீங்களா? தேங்காய் ஒன்று கொடுத்தீங்களா? தேங்காய் வண்டி சுற்றிட்டு 2 வீடு தட்டிட்டு கோழி சுற்றி வச்சு வெளியே போய் உடைக்கணும். ஒரு 200 ரூபா கொடுங்க. கைஸ், இங்கே தான் தேங்காய் உடைக்கிறதாகும். எனக்கு தெரியாது. இப்போ தான் ரொம்ப நாளாச்சு கோயிலுக்கு வந்து. அதில் ஒழுங்கு அவ்வளோ உடச்சி வச்சுருக்காங்க. நம்ம என்ன சொல்லி எழுதி வச்சுருக்காங்க.
ஐயா ரைஸ் அவ்வளோதான், பூஜை முடிஞ்சிருச்சு. திரும்பி பார்க்காம கிளம்ப வேண்டியதான். திரும்பி பார்க்காம இல்லை, அது அப்பா பின்னாடி இருக்கார், பார்த்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓகே கைஸ், போகலாமா? போகலாம் பண்ணுறேன். கைஸ் இருங்க, அந்த வயசை க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃபீலே கிடைக்கும். இப்போ தான் கைஸ் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, வரும்போது வீட்டில் ஒரே கோளாறு. நான் வேறு லேட்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் போட்டு திட்டிட்டு தான் இருந்தாங்க. அது வேறு 10:30 மணிக்குள்ளே பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ணாலும் அந்த இது டைமிங் மட்டும் கொண்டு வர முடியல. பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். அது இல்லாமல் கைஸ், நான் கரெக்டாக அந்த லொக்காலிட்டிக்குள்ளே 10:30 மணிக்குள்ளே வந்துட்டேன். அப்படி சொல்லி தான் எங்கள் அப்பா நீ அப்புறமேட்டு பூஜை போட்டுக்கன்னு சொல்லிட்டாரு. 12 மணிக்கு மேலே போட்டுக்கன்ட்டார். இல்லை வந்துட்டப்பா அப்படின்னா சரி ரைட், அவர் உள்ளே போய் பேசியிருப்பாராட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. சரிட்டு பூஜையை போட்டு கிளம்பியாச்சு கைஸ். கைஸ் செம்ம ஃபீல். நேற்றோட இன்றைக்கி தான் வண்டிக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மங்கரகலமாக இருக்குமாங்கல்ல, அது இன்றைக்கி தான் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் அந்த நான் மாலை வாங்காமல் வந்துட்டேன் கைஸ். நம்ம வண்டியில் மாலை இருக்கு, நைனா உள்ள. அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துட்டார். எங்கள் அப்பா டே மாலை வாங்காமல் என்னடா நீ சாமி கும்பிட்ற அப்படின்ட்டு அதுக்குள்ளே மாலை வாங்கிட்டு வந்துட்டார். சூப்பர். அதே எல்லாமே அந்த டைம் வரும்பாங்கள்ல, அது வந்தால் தான் இதனால் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் தலைகளை நின்னாலும் அதுவாக நடக்கிறது தான் நடக்கும். இன்றைக்கி டைமிங் கூட பாருங்கள், அதுதான். அதனால் கொஞ்சம் நான் அந்த நல்ல நேரம் பார்க்க மாட்டேன்னு வைங்களேன், அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன். வீட்டில் அதை பார்க்கலன்னா அது வேறு திட்டுவாங்க. சரி ஓகே கைஸ், நம்ம அது இல்லாமல் கைஸ் இங்கே ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. டீயை போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்குள்ளேயே வண்டி ஒரு 2 நிமிஷம் இங்கே நிற்கட்டும். கைஸ் வண்டி பூரா பட்டை பயங்கரமாக இருக்குது. கைஸ் டீயை குடித்தாச்சு, கிளம்பி வீட்டுக்கு போகிறதாங்க கைஸ். நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் இழுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரி கைஸ், ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். கைஸ் நம்ம வண்டிக்கு பேர் நீங்கள் நான் இன்னும் வைக்கலை, நீங்கள் யாருனாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக. சரி ஓகே கைஸ், பை, டாடா, see you.